அன்ன வயல் புதுவையல் ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்து உத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. ஆழ்வார்கள் வாழ்க, அருளி செயல் வாழ்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத் தமிழ் மாலையும் சான்றோர்களின் புகழ் மாலையும் பெற்ற புண்ணிய திருநகரம் திருவரங்கம். பார்க்கடல் வாசன் பள்ளி கொண்டிருக்கிற காவிரி நதிக்கரையில் காவிய பூமி அது. அங்கே பாடிக்கொண்ட கீர்த்தியுடன் சூடிக்கொண்டு நாடி ஒருவருக்கு நல்லொரு பாலிக்கும் நாராயணனை நெஞ்சார தொழுது வாயார போற்றுகிறார் ஓர் அடியார். ஏ நெஞ்சமே, உனக்கு இனி பயமில்லை. தேனார் பூஞ்சோலை தென்னரங்கம் மாநகரில் கண்ணுறங்கும் பெருமான் ஒருவன் இருக்கிறான். அவனை நீ நினைக்க நீ இருக்கிறாய். வாழ்த்த உன் வாய் இருக்கிறது. பாடுவதற்கு துதிப்பதற்கும் பைந்தமிழ் பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டில் இதயத்தை பறிகொடுத்து அந்த பரந்தாமனே உந்தன் பக்கத்தில் வருவான். உனக்கு பயம் எதற்கு என்று தன் நெஞ்சுக்கு நீதி சொல்லுகிறாள் அந்த அடியார். நான் உண்டு நீயுண்டு நாமும் தரித்து ஓத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டு வண்டுறங்கும் சோலை மதிலரங்கத்தி உலகை உண்டு உறங்குவான் ஒருவன் உண்டு என்பதுதான் அந்த உணர்ச்சிகரமான பாடல். அந்த அடியாரின் மனநிலையில்தான் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். நாவு இருக்கிறது நாளும் நினைப்பதற்கு, நாராயணன் நாமம் இருக்கிறது அதை போற்றி புகழ்வதற்கு, பள்ளத்தில் பாயும் வெள்ளத்தை நிகர்த்த பைந்தமிழ் பாவையின் பாசுரம் இருக்கிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கடலுடல பூங்குவடை போதில் பொறிவண்டு கண்படைப்ப தேங்காதியை புக்கிருந்து சீர்த்த முறைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்பதுதான் உயிரோட்டமாய் ஓடி வந்தது. நீரோட்டமாய் நெஞ்சில் பாய்ந்து ஆன்மாவை குளிர்விக்கும் அந்த பாசுரம். ஓங்கி உலகளந்த என்னும் ஓங்கு பெரும் சின்னல் என்றும் பூங்குவளை என்றும் பொறிவண்டு என்றும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றும் நீங்காத செல்வம் என்றும் அறிவு கிளர்ச்சியூட்டும் அடைமொழிகளை அடுக்கி வைத்திருக்கிறாள். அழகில் தடுக்கி விடுகிறது நம் தமிழ் நெஞ்சம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமடை போற்றுதும் மாமடை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்திலே மங்கள வாழ்த்து பாடலைப் போல நம் மனம் போகையிலே மலர்ந்து சிரிக்கிறது இப்பாசுரம். திருமாலுக்கு 12 திருநாமங்கள் உண்டு. அச்சுதா மாதவா சதமுக பஞ்சமுகாதி தேவர்களுக்கும் தேவனே ஆதி புருஷோத்தமனி அரிய திருமாலி பசுமையாகி திருமேனுடைய காகுத்தா வாசுதேவா பரந்தாமா முகுந்தா பதுமநாபா நச்சரிவின் மிசனடித்த கோவிந்தா என்று சொல்லி 12 திருநாமங்கள் உண்டு. ஆனால் அத்தகைய நாமங்கள் எதையும் சொல்லாமல் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று உச்சாரணம் செய்கிறாள். உத்தமன் என்று உச்சரிக்க என்ன காரணம்? கண்ணன் புருஷர்களின் உத்தமன், அதனால்தான் அவன் புருஷோத்தமன் என்று நம் பொருள் காண்பது எளிது. நம் யாக்கியான சக்கரவர்த்தி பெரியவச்சான் பிள்ளை உத்தமன் என்பதற்கு உரை காண்கிறார். ஓங்கி உலகளந்த என்று ஆண்டாள் சொல்வது வாமன அவதாரம் பற்றியது. அந்த அவதாரத்திலே வாமன ரூபத்திலே வந்த திருமால் மூவடியால் உலகளந்த தன்மை சொல்லிவிட்டு அவனை உத்தமன் என்று கொண்டாடுகிறாள் நாச்சியார். இங்கே நமக்கு ஒரு ஐயம் வருகிறது. கேட்டது 3 அடி மண், ஆனால் அளந்தது 3 உலகங்களை. தானம் கேட்க வந்தபோது அவன் உருவத்தால் சிறியவன், தானம் கொடுத்ததும் வானுக்கும் மண்ணுக்குமாய் வளர்ந்த திருவிக்கிரமன். இதுவா உத்தம குணம்? சிறு குள்ளனாய் வந்து ஒரு கள்ளனாய் மாறியவன் எப்படி உத்தமனாவான்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்டாளின் வழக்கறிஞராக உள்ளே நுழைகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. உத்தமன் என்றால் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு அவரே பதில் சொல்லுகிறார். மனிதர்களின் அதமன், மத்திவன், உத்தமன் என்று 3 வகை உண்டு. தான் வாழ பிறரை கெடுப்பவன் அதமன், தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பன் மத்திவன், பிறரது நல்வாழ்வுக்காக ஏச்சையும் பேச்சையும் தானே சுமந்து கொண்டு அவர்களை வாழ வைப்பவன் தான் உத்தமன். இந்த 3வது வகையிலே முன்னிருப்பவன் தான் இந்த முகுந்தன். 3 அடி மண் கேட்டு மூவுலகையும் பறித்து கொண்டவன். கொள்ளனாய் வந்து கள்ளனாய் மாறி மாவலியை ஏமாற்றி விட்டான். இது அக்கிரமம், அநியாயம் என்று ஏச்சையும் பேச்சையும் தாங்கி கொண்டு ஆணவத்தால் அடாதனம் செய்த அந்த மாவலி சக்கரவர்த்திக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்தவன் இல்லையா திருமால்? ஆகவேதான் அவன் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆகிறான் என்று பிஞ்சில் பழுத்தவளியின் பேச்சை கொண்டாடுகிறார் பெரியவச்சான் பிள்ளை. அந்த உத்தமனின் புகழை பாடிக்கொண்டே பாவையர்கள் நீராடுகிறார்கள். நீராடுவதால் நிகழப்போகும் நன்மைகள் என்ன? இது அடுத்து பிறக்கும் அர்த்தமுள்ள கேள்விகள். தீங்கு எதுவும் நேராமல் மாதம் மும்மாரி பொடியும். மும்மாரி என்பது அளவான மழையை குறிக்கும் அழகான சொல். ஒரு மாதத்துக்கு உரிய மழை ஒரே நாளில் பெய்யுமானால் தீங்குதான் விளையும். நாடு வெள்ளக்காடாய் ஆகும், பயிர்கள் நீரில் மூழ்கி சாகும், மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு ஆபத்து நேரும், நோய்கள் சேரும். ஆகவேதான் 10 நாளைக்கும் ஒரு மழை என்று பாங்காக பெய்தால் தீங்கு ஆகாது என்று
பாவையர்கள் இறைவனை வேண்டுகிறார்கள். மாதம் மும்மாறி பெய்வதால் வயல்கள் விளையும், நெற்பயிர்கள் மணித்தடைத்து குலுங்கும், நீர்வளம் பெருகியதால் மீன்கள் துள்ளி விளையாடும், அழகிய குவளை மலர்களின் தேனுண்ணும் வண்டுகள் மலர்களையே மடியாக்கி கண்ணுறங்கச் செய்து கொள்ளும், கறவை பசுகள் தம் கன்றுகளுக்கு பாலூட்டி மடிபிடித்து கறக்கும் மனிதர்களுக்கு வஞ்சகமே இல்லாமல் வள்ளலை போல் வாரி கொடுத்து குடங்களை நிரப்பிவிடும், நீங்காத பெருஞ்செல்வம் எங்கும் நிறைந்திருக்கின்றது, மக்கள் மனதை மகிழ்விக்கும் என்று மங்கள பொங்கி வர நங்கையர்கள் பாடுவதை நம் நாச்சியார் பதிவு செய்கிறார். நற்றமிழ் அழகு. கோடி பொன்னை கொட்டி கொடுத்தாலும் தகும். இந்த பாசுரத்தில் இன்னும் ஒரு மின்னல் என் கண்ணில் தெரிகிறது. அவன் அருளால் அவன்தாள் வணங்கினால் அளவாக பெய்யும் அமுத மழையால் பயிரெல்லாம் செழிக்கும், அது பசுமை புரட்சி. வயல்வெளிகளிலே கூட மீன்கள் துள்ளி விளையாடும் என்றால் ஆறு வாய்க்கால்கள் ஏரி குளங்களிலே மீன்களின் பெருக்கம் என்ன ஆகும்? அதுதான் நீல புரட்சி. குடங்கள் நிறைந்து வழிந்து ஓடும் பால் தரும் பசுக்கள் என்றால் அதுதான் வெண்மை புரட்சி. இத்தனை புரட்சியும் ஏற்படுத்துவாள் எம்பெருமான் என்று நாம் நாடி நரம்புகளில் நம்பிக்கை ஏற்றுகிறாளே, அதுதான் ஆண்டாள் என்னும் ஆளுமை செய்த பெண்மை புரட்சி. பாவை நோன்பால் கிடைக்கும் பலன் தனிப்பட்ட எங்களுக்காக இல்லை, இந்த நாட்டு மக்களின் நலத்திற்காக என்று 1000 பூக்களை அள்ளி தூவுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். அந்த நறுமண வெள்ளத்தில் நீந்தி கழிக்கிறது நம் நெஞ்சம், முழுகி குளிக்கிறது நம் ஆன்மா. நாளை மீண்டும் சந்திப்போம்.